நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன் உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன் உம் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. ஆத்துமா தேற்றுகின்றேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்றும் குறையே இல்லை. என் மீட்பர் நீர்தானையா. எனக்கென்று குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? நாயன் இருக்கையிலே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எத்தனையோ வீடுகளை நாம் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர் அல்லது வெளியே சில இடங்களில் சில வீடுகளை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் தோட்டத்திற்கு மத்தியிலே அழகான ஒரு சூழ்நிலையில் அமைந்திருக்கும். சுற்றிலும் மரம் செடி கொடிகள், அழகான பூக்கள், பசுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே சில வீடுகள் பார்ப்பதற்கு மிக அழகாக கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சில இடங்கள், சில வீடுகள் இடப்பற்றாக்குறை காரணமாக
கனக்கச்சிதமாக அதை கட்டியிருப்பார்கள். ஒரு சில வீடுகளில் ஜன்னல் கூட வைக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற இடம், பக்கத்தில் இருக்கிற வீடு என்பதினாலே கனக்கச்சிதமாய் குறைவான இடம் என்பதினாலே கட்டியிருப்பார்கள். பலவிதமான வீடுகள் நாம் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வீடுகளுக்கு மத்தியிலே, இந்த தோட்டத்திற்கு மத்தியில் இருக்கிற வீடுகள் மன ரம்மியமாக இருக்கும். நல்ல இயற்கை சூழ்நிலை, அந்த சுகாதாரமான காற்று, பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக கண்களுக்கு மாத்திரமல்ல ஆரோக்கியமானதாகவும் காணப்படும். 2018ஆம் ஆண்டு இலங்கை தேசத்திற்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தபோது அங்கே நான் பார்த்த வீடுகள் ஒவ்வொன்றும் அழகழகான தோட்டங்களுக்கு மத்தியிலே, பசுமையான உயர்ந்த மரங்களுக்கு மத்தியிலே காணப்பட்டது. அங்கே ஒவ்வொரு வீடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்துக்கு மத்தியிலே அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் மரம் செடி கொடிகள். அவர்கள் சாப்பிடுவதற்கு அந்த கீரை வகைகளுக்கு, காய்கறி வகைகளுக்கு வெளியே செல்லாமல் எல்லாவற்றையும் அவர்களே அந்த நிலத்தில் விதைத்து அதை அறுவடை செய்து சாப்பிடுவார்கள். ரொம்ப இயற்கையாக, ரொம்ப ஆரோக்கியமானதாக. இப்பொழுதும் இலங்கை ஒரு செழிப்பான ஒரு இடமாக இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட இயற்கையான ஒரு சூழ்நிலை. அன்பானவர்களே, விடுமுறை நாட்கள், பிள்ளைகளுக்கு லீவ், எங்கேயாவது நாம் வெளியே போக வேண்டும் என்று தீர்மானித்தால் அதிகமாய் நாம் தெரிந்தெடுப்பது ஊட்டி, கொடைக்கானல், மூணார், இப்படிப்பட்ட இடங்கள். ஐயோ, அங்கெல்லாம் போனால் ரொம்ப செலவாகும், குறைந்த பட்ஜெட்டில் போகணும். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிற ஏற்காடு, ஏலகிரி, இப்படியெல்லாம் நம்ம போவோம். ஏன் இந்த இடங்களை தேர்ந்தெடுக்கிறோம்? எங்கே திரும்பி பார்த்தாலும் பசுமையான மரங்கள், அழகழகான பூக்கள், நீர்த்தேக்கங்கள். அந்த மனதில் கவலையெல்லாம் போயிடும், ரிலாக்ஸாக இருப்போம், மன ரம்மியமாக ஆரோக்கியமாக அந்த நேரங்களை, நாட்களை செலவு செய்வோம். ஏன் இவைகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்து கொண்டிருக்கிறேன் என்றால், சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, வயதானவர்களும் நாடி ஓடி செல்லுகிற இடம் இப்படி இயற்கை எழில்மிகு இடங்கள். நம்முடைய வேலூரிலே கோட்டை மைதானம் இருக்கிறது. மாலை வேளையிலே பார்த்தீர்களானால் பெருங்கூட்டம், அங்கே குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட செழிப்பான சிறப்பான இடத்தை வைத்திருக்கிறதற்கு காரணம் மனிதர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, ஆரோக்கியமான, மனரம்மியமான சூழ்நிலை கொடுக்க வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை, தம்முடைய விசுவாச மக்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், இப்படி ஒரு அழகான தோட்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். என் ஜனங்களுடைய வாழ்க்கை பசுமையாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், மன ரம்மியமானதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் செழிப்பாக சிறப்பாக காணப்பட வேண்டும் என்பது அவரது விருப்பம், அது அவருடைய சித்தம். ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தேவனது ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விரும்புவது மாத்திரமல்ல, அதற்கேற்ற பாதைகளிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த 2024 நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலையிலிருந்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல, ஒரு விடாய்த்த சூழ்நிலையிலிருந்து வற்றாத நீரூற்று போல செழிப்பான அந்த பாதைக்கு கர்த்தர் நடத்தப் போகிறார், தகுதிப்படுத்தப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எத்தனையோ மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நன்றாக இருக்க வேண்டும் மனதார வாழ்த்துகிறவர்கள் இருக்கிறார்கள், வாழ்க வளமுடன் அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, மனிதர்கள் இப்படி நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்துவதினாலே, பெரியோர்கள் ஆசீர்வதிப்பதினாலே ஆசீர்வாதங்கள் வந்து விடுகிறதில்லை. அந்த இருதயம் விரும்புகிறது. ஆனால் விரும்பினாலும்
அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பக்குரிய வல்லமை, ஆற்றல் மனிதரிடத்தில் இல்லை. மனிதர்கள் மாத்திரம் நினைத்தால் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த வல்லமை, ஆற்றல் உடையவர்களாய் இருப்பார்களானால் இந்த உலகத்தில் கடவுளுக்கு முக்கியத்துவமே இல்லாமற் போய்விடும். அந்த வல்லமை இல்லாமலேயே இன்றைக்கு மனிதர்களை கடவுள்கள் ஸ்தானத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். அந்த வல்லமை இல்லை. ஒருவேளை அந்த வல்லமை மனிதனுக்கு கிடைத்து விட்டால், இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது போலவே நடந்து விட்டால், அவ்வளோதான், சபை காலியாக இருக்கும். மனிதர்கள் பக்கம் கூட்டம் கூட்டமாக குவியும். அன்பான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய நலனை விரும்புகிற மக்கள், பெற்றோர்கள், நட்புகள், உறவுகள் நம்மை சுற்றிலும் ஏராளமாக இருக்கிறார்கள். இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய, நம்மை செழிப்பாய் சிறப்பாய் உயர்த்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் தேவனாகிய கர்த்தரிடம் மாத்திரமே இருக்கிறது. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்பானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல உள்ளங்களுக்காய் கர்த்தரை துதியுங்கள். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற மக்கள், பெற்றோர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செழிப்பாக, நீங்கள் சிறப்பாக, அந்த நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்ற போல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய், பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களை ஆசீர்வதிக்க உயர்த்தக்கூடிய ஒரே ஒருவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, என்னை நேசிக்கிற உள்ளங்களுக்காய் ஸ்தோத்திரம். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற, பாடுபடுகிற ஆண்டவரே, பெற்றோர்கள், நட்புகள், சூழ ஜன பந்துகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் தகப்பனே, அவர்கள் விரும்பினாலும், அவர்கள் வாழ்த்தினாலும் ஆசீர்வாதம் என்பது உன்னதத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீர் சொல்லுகிறீர், என் ஜனம் நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்க வேண்டும், வற்றாத நீரூற்றை போல ஒரு செழிப்பாய் சிறப்பாய் இருக்க வேண்டும். உயர்த்துகிற, ஆசீர்வதிக்கிற, தடைகளை உடைக்கிற வல்லமையுள்ள கரத்திலே குடும்பமாய் தாழ்த்துகிறோம், சபையாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கட்டும். ஒரு ஆசீர்வாதமான தோட்டமாக ஆண்டவரே, பசுமையாக காணப்பட கிருபை தருவீராக. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அன்பானவர்களே, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆற்றங்கரையோரம் இருக்கிற மரங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். பசுமையாக, நல்ல செழிப்பாக, உயர்ந்த ஒரு வளர்ச்சியிலே காணப்படும். மழை காலங்கள் மாத்திரமல்ல, எந்த ஒரு உஷ்ணமான காலமானாலும், ஒரு மழை பெய்யாத காலமாக இருந்தாலும், அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா பசுமையாகவே இருக்கும். அதுபோல் தேவன் நம்ம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறாருன்னா, அந்த தண்ணீர் அண்டையில், அந்த ஆற்றங்கரையோரம், மழை தாழ்ச்சி இருந்தாலும், உஷ்ண காலம் வந்தாலும், என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பசுமையாக இருக்கணும். உஷ்ண காலம்ன்றது என்னது? கோடை காலம் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த உஷ்ண காலம் எதை குறிக்கிறது? பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கண்ணீரின் பாதைகள். நம்முடைய வாழ்க்கை ஒரே ஸ்டேபிளாக அப்படியே நல்லாவே எல்லாமே போய்கொண்டிருக்கிறது கிடையாது. சில நேரம் கண்ணீர்கள், பிரச்சனைகள், வாழ்வா சாவா என்கிற கடினமான பாதைகள் கடந்து போயிட்டுருக்கிறோம். அதுதான் உஷ்ணமான காலம். மழை தாழ்ச்சியான காலன்றது எதை குறிக்கிறது? நாம் சில மனிதர்களை நம்புகிறோம். அந்த நம்புகிற மனிதர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், நம்மை கைவிட்டு விடுவார்கள். உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுப்பார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போய் விடுவார்கள். மழை தாழ்ச்சியான காலம். நம்புகிற நபர்கள், மனிதர்கள், உறவுகள் நம்மை மறந்து விடுகிற, கைவிடுகிற தருணம். இப்படிப்பட்ட உஷ்ணமான காலத்திலும், மழை தாழ்ச்சியான காலத்திலும் எப்படிப்பட்ட பாத்திரங்களாக நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, இலை பச்சையாக இருக்கிறதும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை போல என்னுடைய மக்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும்போது மாத்திரம் சந்தோஷம்னு இல்லை,
பாடுகள் பிரச்சனைகள் வரும்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற அந்த அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த வசனத்தின் முதற் பகுதி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் என்று ஒருவனை சுட்டி காட்டுகிறார். அவர்கள் என்று அல்லாமல் அவன் என்கிற அந்த ஒருவனை சுட்டி காட்டுகிறார். யார் அவன்? முந்தின வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனியுங்கள் அருமையானவர்களே, தேவன் மீது நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. இந்த வருடத்தை துவங்கும் பொழுதே நம்முடைய நம்பிக்கையை சற்று பரிசோதிக்கிறது நல்லது. நாம் தேவன் மீது உறுதியுள்ள நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதன் மீதோ நம்பிக்கை வைக்கிற இந்த காலகட்டங்களிலே நம்முடைய நம்பிக்கையை தேவன் பக்கமாய் திருப்புவதற்காய் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதாக, கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதாக, பசுமையாக கனிதருகிற மரமாக அவன் இருப்பார். அப்படி என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனையே சார்ந்து வாழ்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மழைக்காலங்களிலே ஆற்றில் 2 கரையும் வெள்ளம் புரண்டு ஓடும். அதே மழை தாழ்ச்சியான காலம், கோடை காலம், அந்த ஆற்று தண்ணீர் முற்றும் வற்றி போயிட்டு எங்கெங்காவது குட்டை போல தண்ணீர் தேங்கி இருக்கும். கிணறுகளை பார்ப்பீர்களானால் மழை காலத்தில் கயிறே தேவையில்லை, அப்படியே பக்கெட்டில் மொண்டு தண்ணி எடுத்துடலாம். கோடை காலம், மழை தாழ்ச்சியான காலம், தண்ணீர் மிக ஆழமாய் போய்விடும். இந்த நேரத்தில் அந்த மரம் என்ன செய்யும்னா, பூமிக்கடியில் தன்னுடைய வேர்களை இன்னும் ஆழமாய் பாய்ச்சு. நீங்கள் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தன் வேர்களை விடுகிறதும். அப்போது மழை காலத்தில், நல்ல தண்ணீர் இருக்கிற காலத்தில் ஒருவேளை சுலபமாக தண்ணீர் வந்துடலாம். மழை தாழ்ச்சி, உஷ்ணமான காலம், தன்னுடைய வேர்களை இன்னும் ஆழமாக பாய்ச்சுகிறது, தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிறது. எதற்காக? தன்னிடத்தில் இருக்கிற செழிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய கனிகளை காத்துக்கொள்ள வேண்டும். பிரயாசப்படுகிறது மரம், வேர்களை ஆழமாய் பாய்ச்சுகிறது, தண்ணீரை உறிஞ்சுகிறது, அந்த செழிப்பை காத்துக்கொள்ளுகிறது. ஆற்றங்கரையோரம் இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கும். தேவன் படைத்த படைப்புகளெல்லாம் பாருங்கள், அந்த இயற்கைகள் சிருஷ்டிப்புகள் எல்லாம் தன்னை காத்துக்கொள்ள, தன்னுடைய செழிப்பை, அந்த தன்மையை வெளிப்படுத்த பிரயாசப்படுகிறது. மனு குலம், தேவனது சாயலாய் படைக்கப்பட்ட தேவனது ஜனங்கள், உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான காலம், கொஞ்சம் வேர்களை இன்னும் ஆழமாக விடணும். பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறதா, கொஞ்சம் கூடுதலாக ஜெபிக்க வேண்டும், கூடுதலாக வேதத்தை வாசிக்க வேண்டும், கூடுதலாக நேரத்தை தேவனுடைய ஆலயத்தில் செலவிட வேண்டும். சபைக்கு வருகிற நேரம் குறையக்கூடாது. சபைக்கு வருகிற நேரம் சந்தோஷமான நேரம், நம்ம ஆராதனைக்கு வர்றோம். பிரச்சனையான நேரம் இன்னும் அதிகமாக நம்ம கர்த்தரை தேடணும், இன்னும் கர்த்தருக்குள்ள நம்ம அதிகமாக பலப்படுத்திக் கொள்ளணும். வேத வாசிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல நம்மளை இன்னும் அர்ப்பணித்து கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? நன்மை வந்தால் மாத்திரம், நல்லது நடந்தால் மாத்திரம் சபை, பிரச்சனை வந்தால் தேவனை மறந்து விடுகிற சூழ்நிலை. இந்த ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் தொடங்கி ஒரு 10 நாள் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவியாச்சுக்கிட்டும் எல்லாத்துலையும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. 15ஆம் தேதி தாண்டின உடனே அந்த வருமானம், அந்த சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி காலியான உடனே பயங்கர சண்டை, எரிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த வீட்டினுடைய சந்தோஷம் எதின் அடிப்படையில் இருக்குதுன்னா, பணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நீங்கள் இந்த நம்பிக்கையை குறித்து ஆண்டவர் ஏன் இவ்வளோ இங்கே சொல்லுகிறார் என்றால், சபையிலே தேவனது நாமத்தை தொழுது கொள்கிற மக்கள் கூட்டங்களிலே 2 வகையான மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவனை சார்ந்து கொள்ளுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறது. இன்னொரு மக்கள் கூட்டம் இருக்கிறது, அவர்கள் தேவனை எந்த இடத்தில் ஏதாகிலும் ஒரு காரியத்திற்கு மாத்திரம் வந்துவிட்டு மற்றபடி முழுவதுமாக உலகத்தை, மனிதனை, சுயபலத்தை சார்ந்து கொள்ளுகிற கூட்டம். வாசிங்க 5ஆம் 6ஆம் வசனங்கள்.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, அப்போனா சொந்த பந்தம், நம்மளை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள், உறவுகள், ஊர் மக்கள், இதுதான் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது. அதுக்கடுத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, தன்னுடைய சொந்த பலம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய சாமர்த்தியம், தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன். அப்படின்னா அவங்க இது யாரை சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஏதோ உலக மனுஷனை சொல்லப்படலை, தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தன்னை நம்பி, மனிதனை நம்பி ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்கள், அவரை தேடாதவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், ஜெபிக்காதவர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, கரளையாய் போன செடி, நன்மை வருகிறத காணாமல் வனாந்திரத்தில் ஒவ்வொரு நிலத்தில் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நீங்கள் நான் சொல்கிற காட்சிகளை கொஞ்சம் கவனித்து பார்த்து கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான வேர்களை ஆழத்தில் விடாமல், நீரை உறிஞ்சு கொள்ளாமல் ஒரு அலட்சியமாக இருக்கிற மரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஆரம்பத்தில் செழிப்பாக இருக்கும், மழை காலத்தில் நல்ல செழிப்பாக இருக்கும். ஆனால் கோடை காலம், உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான காலம், அந்த பொய்த்து போகிற காலம், அப்படியே அந்த மரம் வாடி போயிடும், இலைகள் எல்லாம் உதிர்ந்துடும், கனி இருக்காது, மொட்டையாக இருக்கும், பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்கும். ரெண்டு வகையான மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றிலும் தேவனையே சார்ந்து கொள்கிற மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். இன்னொரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு காரியத்துக்காக தேவனை பயன்படுத்தி கொள்வார்கள். மற்றபடி அவர்கள் தங்களுடைய சுயபலத்தை, மாம்சத்தை, உலகத்தை, மனிதர்களை நாடி ஓடுகிற மக்களாக இருப்பார்கள். அப்போ கோடை காலன்றது என்ன? இந்த பாடு, பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம் அதெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் வரும். கண்மலை மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கும் பெருமழை, வெள்ளம், காற்று உண்டு. மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கும் அதே சோதனை உண்டு. கர்த்தரையே 100க்கு 100 நம்புறவனுக்கும் சோதனை உண்டு. மனுஷன் முன்னாடி போகிறவனுக்கும் சோதனை உண்டு. என்ன நடக்கும்? அந்த சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும்போது இந்த மாம்சமானதை புயபலமாக மனுஷனையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க என்ன ஆகிடுவாங்க? மனம் உடஞ்சி போயிடுவாங்க. நம்பினவங்க ஏமாத்தினதும் கைவிட்டதும் என்ன ஆகிடுவாங்க? அவர்கள் நொறுங்கி போய் உடைந்து முடங்கி போய் விடுவார்கள். இலைகளெல்லாம் உதிர்ந்துடும், கனியே இருக்காது, பார்க்கறதுக்கு உற்சாகமற்றவர்களாய், பரிதாபமானவர்களாய் காணப்படுவார்கள். அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த காலவெளியில் தேவன் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் வைத்திருக்க விரும்புகிறார்? என் ஜனங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்க வேண்டும், வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செழிப்பாய், சிறப்பாய் அவர்கள் இருக்க வேண்டுமானால் சிறிய காரியமோ பெரிய காரியமோ அவர்கள் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். சில நேரம் மழை தாழ்ச்சி வரும், உஷ்ணம் வரும். அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய வேர்களை நன்றாக ஆழமாக இன்னும் கூடுதலாக தேவ சமூகத்திலே பாய்ச்சி தங்களுடைய செழிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற தன்மை. சகோதரனை, சகோதரி, இந்த 2024 துவக்கமே சில கடினமான சூழ்நிலைகள், வியாதிகள், வருத்தங்கள். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், என் ஜனம் செழிப்பாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த நிலையிலும் அவருடைய பசுமை, அவருடைய கனி ஒன்றும் கெட்டு போகாமல் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவனது திட்டம். இந்த நாளிலும் அன்பான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய நம்பிக்கையை இந்த வருடத்தின் துவக்கத்திலே சற்று நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ, வாழ்வோ தாழ்வோ உயர்வோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் உறுதியாய் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த வசனம் என்னுடைய வாலிப வயதிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்னுடைய இளம் பிரயாயத்தில் இந்த வசனத்தின் மேலே என்னுடைய
ஆழமான ஒரு கவனத்தை திருப்பினார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால். அல்லேலூயா. நல்ல கவனமாக பார்க்கணும். கர்த்தரை தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே தேடுகிற மனுஷன் பாக்கியவான். உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால். அப்படின்னா இந்த 2 வார்த்தைகள் திரும்பி திரும்பி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, 2வது சாய்ஸே இல்லை. சபை இல்லைன்னா, தேவன் இல்லைன்னா நம்ம இதை எடுக்கலாம், அந்த சாய்ஸே இல்லை. விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி கர்த்தரை தான் நான் தேடுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரச்சனை மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி நான் சபை கூடி வருதில் விடவே மாட்டேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அதுதான் உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால். கர்த்தர் சோதிச்சு பார்ப்பார். மழை தாழ்ச்சியான காலம் வரும், கோடை காலம் வரும். எப்படி இயற்கை அமைச்சிருக்கிறார் பூமியில்? 3 சீதோஷ்ண சூழ்நிலைகள் மாறி மாறி வரணும். அதுதான் பூமி, அதுதான் இயற்கை. ஒரு மரமானது மழை காலத்தையும் உஷ்ண காலத்தையும் மழை தாழ்ச்சியான காலத்தையும் சந்திக்கணும். சந்திச்சு அது சிறப்பாக செழிப்பாக கனி தருகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும். இதுதான் தேவ விருப்பம். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்வு தாழ்வு, நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை, ஒரு பாடுகள் நிறைந்த சூழ்நிலை எல்லாமே வரும். ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால். ஹல்லேலூயா. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே நம்பிக்கையில் தடுமாற்றம் வரவே கூடாதப்பா. நாங்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எபிரேயரில் வாசிக்கிறோம், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று அவர்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. தகப்பனே நம்பிக்கையில் நாங்கள் உறுதியுள்ளவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவர்களாக இருக்க உதவி செய்துள்ளோம். மழை காலத்தில் மாத்திரம் இல்லப்பா, அந்த உஷ்ண காலத்தில், அந்த மழை தாழ்ச்சியான காலத்தில் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க கிருபைகளை தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வருடத்தில் இனி வருகிற காலங்களில் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக, உங்களுடைய இருதயத்தை நிரப்பி காத்துக்கொள்வதாக என்று சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 58:11 நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நாம் காணப்பட வேண்டுமானால் 3 கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார். அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. 58:11 முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார். 2வது பகுதி சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். 3வது பகுதி சொல்லுகிறது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுகிறார். நான் சுருக்கமாக இந்த 3 காரியங்களை வைத்து நான் ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். முதல் குறிப்பை பார்க்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் என்றால், நித்தமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நடத்துதல் என்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு அர்த்தம், ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டணும்னா, ஒரு மேய்ப்பன் முன்னதாக சென்று ஆடுகளை பத்திரமாய் நடத்தி செல்வது தான் அந்த சரியான காட்சி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி அப்படின்றது ஒரு மேய்ப்பன் ஆட்டு மந்தையை நடத்தி செல்வதற்கு சமமானது. ஒரு ஆடு தன்னிஷ்டமாக போகவே போகாது. ஆடு ஒரு மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். மேய்ப்பன் முன்னதாக செல்வான், ஆடுகள் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்னதாக செல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். எனக்கு பின் செல்லுகிற ஆடுகள் உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை கண்டடையும். ஆண்டவர் ஒரு செழிப்பான மேய்ச்சலை, ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, எப்பொழுதும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அன்பானவர்களே, தேவனது ஜனங்கள் ஆண்டவர் எத்தனையோ மிருக ஜீவன்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். படைக்கப்பட்ட பல மிருக ஜீவன்களுக்கு மத்தியிலே தேவனது ஜனங்களை ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறார்னா, ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 10 சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறீர்கள்.
ஆண்டவர் ஏன் இப்படி தேவஜனத்தை ஒப்பிடுறாருன்னா, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த விருப்பப்படுகிறார். சபை என்கிற மந்தையிலே நாம் வந்து காத்திருக்கிறோமா? தேவனது சத்தத்தை கேட்க, அவருக்கு பின்பதாக செல்ல ஒரு ஆட்டை போல நாம் அமர்ந்திருக்கிறோமா? அன்பானவர்களே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக, வற்றாத நீரூற்றாக நம்முடைய வாழ்க்கை காணப்படணும்னா மந்தையில் ஒரு ஆடாக நம்ம நிலைச்சு நிற்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கிற, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அர்ப்பணிப்புள்ள பாத்திரமாக இருக்கணும். தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நமக்கு தெரிந்த சங்கீதம் தான் 23. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். முதல்ல நான் ஆடு, கர்த்தர் மேய்ப்பர். நான் அவருடைய மந்தையில் ஒரு ஆடாக இருப்பேன். அவருடைய சத்தத்தை கேட்பேன், அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். இதுதான் முதல் வசனம். ரெண்டாவது வசனத்தை சொல்கிறான், இப்படிப்பட்ட ஆடாக நான் இருக்கிறபடினாலே என்னை கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தாவீது மழை தாழ்ச்சியான காலத்தை சந்திக்கலையா? உஷ்ணமான காலங்களை அவன் சந்திக்கலையா அப்படின்னு பார்த்தா, தாவீதினுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தால் ரொம்ப ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. அவனுடைய வாலிப வயதில் தொடங்கின பிரச்சனை, சின்ன வயது, வாலிப வயது, டீனேஜ், அந்த வயசில் அவனுக்கு உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான காலம் வந்தது. கல்யாணம் ஆன பின்னாடி அதே உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான காலம். பிள்ளைகள் பிறந்த பின்னாடி உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான காலம். அரண்மனையில் வேலை, அதே நிலை தான். ராஜாவா அமர்ந்திருக்கிறான், அதே உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான காலம். வயசாகி இருக்கிறான், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய நிலையிலும் அதே போராட்டம், பாடு. கவனிச்சு பாருங்க, இளம் பிரயாயத்தில் சின்ன வயதில் தொடங்குச்சு அவனுடைய வாழ்க்கையில். மழைக்காலமும் இருந்தது, உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான காலமும் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜ், அவனுடைய வயது கட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ், எல்லா ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்க? டீனேஜில் இருக்கிறீங்களா? வாலிபர்களாக, கன்னிகைகளாக இருக்கிறீங்களா? திருமணமாகி இளம் பிரயாயத்தில் இருக்கிறீங்களா? பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருக்கிறீர்களா? பேர பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டியாக இருக்கிறீங்களா? நல்ல அதிகாரத்தில் இருக்கிற நல்ல ஒரு வேலையில் இருக்கிறீங்களா? என்ன பொசிஷன், எப்படிப்பட்ட நிலை, எல்லாத்துலேயும் நீங்கள் தாவீதை கொண்டு போய் பொருத்தி பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய வாழ்க்கையில் உஷ்ணம் தகித்தது, மழை தாழ்ச்சி, நம்பினவர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள், பெற்றெடுத்த குடும்பம், நம்பின நட்புகள், உறவுகள் எல்லாமே அவனை மறந்து போனது. ஆனால் அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான் 1ஆம் சங்கீதத்தில், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைக்க விருப்பப்படுறார். உலகம், மாம்சம், மனுஷன் வேணும்னா போட்டோம் நாடி, அவங்க மழைக்காலத்தில் மாத்திரம் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. அவன் போனான், நல்லா இருக்கிறானே, மழைக்காலம், உஷ்ணகாலம் வரும், மழை தாழ்ச்சியான காலம் வரும், கவனிச்சு பாருங்க, தடுமாறி போவாங்க, காணாமலேயே போயிடுவாங்க. ஆனால் நீங்களோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. மந்தையில் ஒரு ஆடாக, சபையில், சத்தியத்தில், தேவனுடைய சமூகத்தில் நிலைத்து நில்லுங்கள். எப்படி எல்லாமே வாய்க்கும்? அவன் சொல்கிறான், நான் துன்மார்களுடைய ஆலோசனை அல்ல, பாவிகளுடைய வழியில் அல்ல, பரியாசக்காரன் உட்கார இடத்துல இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். தேவனையே உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நித்தமும் கர்த்தர் நடத்துவான். பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது இதை சொன்னாங்க. யார் சொல்ல முடியும், நான் கடைசி வரைக்கும் உங்கூட இருப்பேன்னு யார் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் செய்தியில் எழுதி வச்சிருக்கேன், கர்த்தர் எப்படி நடத்துவாராம்? நித்தமும் நடத்துவாராம். அதாவது நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு தான் மனிதர்களால் சொல்ல முடியும். நான் இருக்கிற வரைக்கும் எதையாவது என் தலையை அடமானம் வச்சாவது உனக்கு என்ன பண்ணுறேன், எதையாவது செஞ்சிடறேன், அப்படித்தான் மனுஷனால் சொல்ல முடியும். நீ இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்குவேன் சொல்கிறதுக்கு எந்த மனுஷனாலும் முடியவே முடியாது. பிள்ளைகளும் சொல்ல முடியாது, பேரண்ட்ஸும் சொல்ல முடியாது. வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லாது. நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எவ்வளோ நீளமானது சொல்லவே முடியாது.
அதனால் மனிதர்கள் பொதுவாக என்ன சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம், நான் இருக்கிற வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு என்ன பண்ணுறேன் சரி. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை, நீ இருக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய தாயின் கற்பத்தில் உன்னை ஏந்தனம் பார், அது முதற்கொண்டு நீ உன்னுடைய முதிர் வயது வரைக்கும், உன்னுடைய நரை வயது வரைக்கும் நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். யார் சொல்ல முடியும் பிரியமானவர்களே? எந்த நபர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு கம்பெனி மேனேஜர், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், ஒரு ஓனர்கிட்ட இருக்கலாம், ஒரு சின்சியர் ஒரு ஒர்க்கராக நீங்கள் இருக்கலாம். மற்ற எல்லாரை காட்டிலும் அவங்க ரொம்ப உங்களை என்ன பண்ணலாம், முக்கியத்துவப்படுத்தலாம். ஒரு காலம் ரிட்டையர்மெண்ட், அவ்வளோதான். அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, நீ இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன், சொல்லவே முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியில் நம்முடைய கரத்தை பிடிச்சு சொல்கிறார், உன்னுடைய கடைசி வரைக்கும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நித்தமும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, இந்த கரத்தை விட்டுட்டு மனுஷன் கரத்தை நான் பிடிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. மனுஷன் கரம் நிரந்தரம் அல்லாதப்பா. உலகம் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குமா தெரியாது. உலகமும் அது ஆசை இச்சைகளும் அழிந்து ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். யார் கரத்தை நான் பிடிக்கணும்ப்பா? நித்தமும் நடத்துகிற கர்த்தருடைய கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 48:14 வாசியுங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எது வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவாராம்? மரண பரியந்தமும் கர்த்தர் நடத்துவாராம். ஆண்டவர் கடைசி வரைக்கும், கண்ணை மூடுகிற வரைக்கும். சகோதரனே சகோதரியே, உங்கள் இருதயத்தில் சமாதானம் குடிகொள்வதாக. தைரியமாய் இருங்கள். காலங்களை, வரப்போகிற காலங்களை நினைத்து இன்றைக்கே கலங்கி கொண்டு இருக்காதிருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய மேய்ச்சலை பாருங்கள். அவர் உங்களை தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? புல்லுள்ள இடங்களில் ஆண்டவர் மேய்க்கிறார், ஒரு குறைவுமின்றி கர்த்தர் நடத்துகிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொல்வது போல இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வருஷத்தை குறித்து, இனி வருகிற காலத்தை குறித்து யோசித்து கலங்காதீங்க. இன்றைக்கு நடத்துகிற தேவன் நாளைக்கும் நடத்துவார். எதுவரை நடத்துவார்? நரை வயது வரை நடத்துவார். முதிர் வயது வரைக்கும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். கடைசி வரைக்கும் நடத்துகிற கர்த்தருடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள் அருமையானவர்களே. முதிர் வயதுள்ள தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக நான் ஜெபிக்கும்போது நான் மறக்காமல் நினைவு கூறுகிற வசனம் 92 சங்கீதம் 13 வசனத்திலிருந்து 15 வரைக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். முதிர் வயதில் கூட நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, தள்ளாடுகிற வயசில் கூட வற்றாத நீருற்ற போல என் ஜனங்கள் இருப்பார்கள். எத்தனை பேர் விரும்புகிறீங்க அருமையானவர்களே? வயசான காலத்தில் பரிதாபமாக யாருடைய உதவியாக எதிர்பார்த்துக்கிட்ட அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் இருப்பேன். ஹல்லேலூயா. வயசான காலத்திலும் என்னுடைய ஊற்று எப்படி இருக்குன்னா வற்றாத நீரூற்றா இருக்கும். இளம் பிரயாயத்தில் நடுத்தர வயதில் நான் எப்படி நீரூற்றா ஆசீர்வாதமாக இருந்தேனோ முதிர் வயதிலும் நான் அப்படியே இருப்பேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஆனால் கவனிங்க, யார் இந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருப்பாங்க? 13 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அந்த மந்தையாகிய தேவனுடைய சபையிலே ஆடாக நிலைத்திருக்கிறவர்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷ துவக்கத்தில் எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதை, உம்மை ஆராதிப்பதை, ஆண்டவரே உம்மோடு கூட உறவாடுவதை நான் நிறுத்தவே மாட்டேன். ஆண்டவரே, மனிதனுக்காக, உலகத்திற்காக இந்த அருமையான ஆண்டவரே பலனை, மகிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் உலகம் என்னை பாதியிலேயே கை கழுவி விட்டுவிடும். மனிதர்கள் திடீரென்று என்னை மறந்து விடுவார்கள். ஆனால் நீரோ என்னை இறுதி வரை நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உம்மில் நிலைத்திருக்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கிருபைகளை தருவீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்?
இரண்டாவது குறிப்பு, மூன்றாவது குறிப்பு நான் சுருக்கமாய் வைக்க விருப்பப்படுகிறேன். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆத்துமா. அன்பானவர்களே, நான் கடந்த வார செய்தியை கொடுத்ததை கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா திருப்தியானா போதும், எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு செழிப்பான ஒரு நிலையில் நம்மளால் இருக்க முடியும். இதுக்காக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்பதாக சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். ஆண்டவர் ஆத்துமாவை எந்த நாட்களில் திருப்தியாக்குகிறார்னா, வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். உபாகமம் 32:10 வாசியுங்கள். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். யாக்கோபுவை தேவன் கண்டுபிடித்தது ஒரு செழிப்பான நீர் தோட்டத்தில் அல்ல, பாழான நிலம் போன்ற வறண்ட வாழ்க்கையில தான் யாக்கோபு ஆண்டவர் கரம் பிடிச்சார். அவனை அழைச்சிட்டு வரும்போது அவனுடைய வாழ்க்கை இருந்தது ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அல்ல, நரிகள் ஊளையிடுகிற ஆபத்தான அவாந்தர வெளி, மரண பாதை. இந்த இடத்துல தான் யாக்கோபுவை ஆண்டவர் கரம் பிடிச்சார். கரம் பிடிச்சு எப்படி நடத்தினாரோ, கண்மணி போல பாதுகாத்தாராம். தான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவனை கைவிடாமல் ஆண்டவர் நடத்தினாராம். விடாய்த்து கிடந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கை, பயந்து அங்கும் இங்கும் அலறி ஓடிக்கொண்டிருந்த அந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கை ஒரு நீரூற்று போல செழிப்பாக மாறிச்சு. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, ஆபத்தான அந்த நரிகள் ஊளையிடுகிற அந்த மரண பாதை போல இருக்கிற உங்களுடைய சூழ்நிலை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உம்முடைய கண்கள் எங்களை கண்டுபிடித்ததற்காக ஸ்தோத்திரம், நித்தமும் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். பாழான நிலம், ஊளை எடுக்கிறதான அவாந்தர வெளி, எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற இடம் இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதை, ஆனால் கண்மணி போல பாதுகாக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே யாக்கோபுவை கரம் பிடித்து நடத்தி உயர்த்தின தேவன் எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கடந்த வாரத்தில் நான் செய்தி கொடுத்ததுனால ஷார்ட்டாக இந்த பாயிண்ட்டை வைக்க விருப்பப்படுகிறேன். யாக்கோபு ஜெபிக்கிறான், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடவே மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கொள்கிறான். ஜெபம், உபவாசம், குடும்பத்தை கொஞ்சம் தூரமாக வச்சு, மந்தைகளை வேலைகளை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சு தேவ சமூகத்தில் ஜபத்தில் உட்கார்றான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அவருடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குனார் கர்த்தர். இன்னைக்கு வேலையை தூக்கி தலைமையில் வச்சுக்கிறோம், மனுஷனை முக்கியத்துவப்படுத்திடுறோம், சபக்கூடி வருதல், ஜபம், வேத வாசிப்பு இதெல்லாம் காணாமல் போயிடுது. ஆனால் யாக்கோபு செய்த காரியம் என்னன்னா, அந்த செழிப்பான சிறப்பான ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அவன் எடுத்த முயற்சின்னா, மந்தையை கொஞ்சம் அனுப்புகிறான், குடும்பத்தை கொஞ்சம் தூரமாக வைக்கிறான், ஜபத்தில் உட்கார்றான். அதுக்காக குடும்பத்தை கண்டுக்காதீங்கன்னு சொல்லலை, குடும்பத்தை நல்லா விசாரிக்கணும். ஒரு கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். குடும்பத்தையும் கவனித்துட்டு கர்த்தருடைய பாதத்திலையும் என்ன செய்யணும்? உட்காரணும். தேவன் கிருபைகளை தருவாராக. நிச்சயமாக இந்த ஆண்டு நாம் அதிகமாய் கர்த்தரை உறுதியை பற்றி கொள்ளும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான், நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காண்பிப்பேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த வாரத்தில் சொல்கிறாரு, நீடித்த நாட்களாக உங்களை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக 3வது குறிப்பை நாம் பார்க்கிறோம். உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுகிறார். எலும்பு நினமுள்ளது என்பது எதை குறிக்கிறதுன்னா, அந்த நியூ ஸ்ட்ரென்த், புதிய பலன். நமக்குள் ஆண்டவர் புதிய பலத்தை தருகிறார். எலும்புகளுக்குள்ள இருக்கிற நினம், அதாவது அந்த கொழுப்பு சத்து, அதுதான் நமக்கு ஜீவன். எலும்புகளுக்குள் இருக்கிற அந்த உயிரோட்டம் தான் நம்மை நிமிர வைக்கிறது. ஒரு மனிதனுடைய எலும்புகள் சரியாக இருந்தால்தான் அவனால் நிமிர்ந்து நிற்க முடியும், அவனால் செயல்பட முடியும். சரீரத்தினுடைய எலும்புகள் பலவீனம் அடைந்தால் அவனால் எழும்பி நிமிர்ந்து நிற்க முடியாது.
அவன் படுத்த படுக்கையாக இருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எலும்பை நான் எப்படிப்பட்டதாக மாற்றுவேன்? நினமுள்ளதாக மாற்றுவேன். உன்னை பலமுள்ளவனாக நான் மாற்றுவேன். உன்னை நிமிரச் செய்வேன். உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில் என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கைக்குள் ஒரு புதிய ஜீவன் பாயப்போகிறது. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் என்று எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த எலும்புகள் எல்லாம் சிதறி கிடந்தது, பரிதாபமான காட்சியாக இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை, அந்த எலும்புகள் ஒரு சேனையாய் எழும்பி நின்றது. ஒரு ஜீவன் அவைகளுக்குள் பிரவேசித்தது. அந்த எலும்புகள் நினமுள்ளதாய் மாறினது. தோள்கள் எல்லா சதைகள் உண்டாகி ஒரு சேனையாய் எழும்பி நின்றது. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு வறண்ட இடத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக கர்த்தர் மாற்ற முடியும்னா, ஒரு விடாய்த்து போன நிலத்தை நீரூற்றா வற்றாத நீரூற்றா கர்த்தரால் செய்ய முடியும்னா, உலர்ந்து போன எலும்பு, சிதறி இருக்கிற பரிதாப காட்சி, 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய திருச்சபையில் உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பரிதாபமான கோலத்தில் காட்சியில் இருக்கிற உமது மக்கள் ஆண்டவரே எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றி அவர்களை சேனையாய் நிற்க வைப்பீராக. ஷாபா தூராலா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பரிதாபமான தோற்றம் கம்பீரமான தோற்றமாய் மாறுவதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அந்த எலும்பை நினமுள்ளதாக எது மாற்றுகிறது என்றால், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும். எலும்புகளுக்கு ஔஷதம் எது என்றால் இனிய சொற்கள், வார்த்தைகள். எது இனிய வார்த்தைகள்? வேற வார்த்தைகளை தவிர எது இனிய வார்த்தைகள்? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்றால் தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. இனிய சொற்கள் எது அருமையானவர்களே? மனுஷனுடைய சொல்லா? ஒரு பெண்ணினுடைய சொல் இனிய சொல்லா? ஒரு ஆணுடைய சொல் இனிய சொல்லா? இன்றைக்கு இனிதாக இருக்கிற சொல் நாளைக்கு தேள் போல கொட்டுகிற சொற்களாய் மாறும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே மதுரமானது. எலும்புகளுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? ஔஷதமானது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை பற்றி சொன்னேன், உலர்ந்த எலும்புகள். அங்கே என்ன வார்த்தை வருதுன்னா, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். அந்த வேத வசனம் அங்கே வந்த உடனே அப்படியே ஜீவன் உண்டாகிறது. வேத வசனத்தை கேட்குற அந்த ஆத்மாவுக்குள்ள, அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் பிரவேசிக்கிறது. அன்பானவர்களே, நான் என்னுடைய செய்தியை முடிக்க இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய நேரங்களை எங்கே அதிகமாக செலவிடுகிறீர்கள்? மனுஷன் கூட உக்காந்துங்கன்னு, தெருவில் உக்காந்துங்கன்னு, ஃப்ரெண்ட்ஸோடு உக்காந்துங்கன்னு, டிவிக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு உங்களை உலரச் செய்யக்கூடிய வார்த்தைகள் அவைகளெல்லாம், உங்களை உடைந்து சிதறடிக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகளெல்லாம். ஆனால் தேவ வார்த்தைகள் உங்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். வேத வசனத்தை வாசிப்பதிலே, ஆலயத்துக்கு ஓடோடி வாஞ்சையை வரும்போது செய்தியை கவனித்து கேட்பதிலே, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அதை கேட்பது மாத்திரமல்ல, அதை என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதிலே, நடைமுறைப்படுத்துவதிலே நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். உலர்ந்த எலும்புகளை உயிரிடையுங்கள். அந்த வார்த்தை இறங்கின உடனே எலும்புகளுக்குள் ஜீவன் உண்டானது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் ஓடோடி வரும்பொழுது உங்களுடைய எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். ஒரு ஆரோக்கியம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்து செல்லும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். முழங்கால் படிடுவோமா? இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூற வேண்டும் என்றால் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய காதுகள் பிரச்சனைகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, துன்பங்களின் செய்திகளையே என்னுடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது.
வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள் என்று ஆண்டவரே சபையிலே, குடும்பத்திலே, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா வருத்தத்தின் வார்த்தைகள், வேதனையின் ஆண்டவரே அப்பா முறுமுறுப்புகள். ஆனால் தாவீது ஜெபம் பண்றான், என்னுடைய எலும்புகள் களி கூற வேண்டுமானால், என்னுடைய எலும்பு நினமுள்ளதாய் பலமுள்ளதாய் மாற வேண்டுமானால், ஒரு சேனையாய் என் ஜனம் என் தேசம் எழும்பி நிற்க வேண்டுமானால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்களுடைய வீட்டில் சந்தோஷத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்பொழுதும் பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறார்களா? கணவனோ மனைவியோ எப்பொழுது பார்த்தாலும் போராட்டங்கள், சண்டைகளான வார்த்தைகளே இருக்கிறதா? இது ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். சந்தோஷத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதா மாற்றுகிறார். இந்த 3 கிரியைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க நடக்க நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள் என்றால், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்று போல. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே ஆண்டவரே, பரிதாபமாக இருக்கிற எங்கள் குடும்பம், எங்களுடைய ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு நீர் தோட்டம் போல பார்க்கறதுக்கு சிறப்பாக, செழிப்பாக, மன ரம்யமாக இருக்கணும். மழை காலத்தில் மாத்திரம் இல்லப்பா, அந்த உஷ்ண காலத்தில் கூட ஆண்டவரே, மழை தாழ்ச்சியான காலத்தில் கூட எங்கள் ஜனங்க எப்படி இருக்கணும், எங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்னா அப்படி செழிப்பாக இருக்கணும். கரங்களை தட்டி, இலைகள் உதறக்கூடாது, கனிகள் எல்லாம் தரணும். எங்களுடைய வீட்டில் ஆண்டவரே நன்மைகளுக்கு காரணம் இந்த உலகத்தை நம்புறதுனால அல்ல, சுய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால. ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் ஆகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே. ஆகும், எல்லாம் ஆகும், அல்லேலூயா. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கரங்களை நல்ல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர் நினைக்கிறவர் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிற வல்லமையும் ஆற்றலும் உடையவராயிருக்கிறீர். நன்றாயிரு என்று பலர் சொல்லலாம், ஆனால் அவர்களுக்கு அந்த சக்தி இல்லை. எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய சக்தி உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு. கரங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்களை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒரு நதி பாய்ந்து வருவதாக எங்களை செழிப்பாக்குவீராக. வறண்டு போன காட்சிகளெல்லாம் மாறட்டும். வெளிப்படுத்தினிலே வாசிக்கிறோம், எசேக்கியேலிலே வாசிக்கிறோம், அந்த நதி எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தில் பாய்ந்து செல்வதாக, வறட்சி மாறுவதாக. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், ஒவ்வொரு நபரும் ஒரு வற்றாத நீரூற்றாய். கரங்களை உயர்த்தி
எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துவீராக, எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துவீராக, எங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவீராக. வருகிற நாட்கள் செழிப்பை, அந்த ஆண்டவரை சிறப்பை காண்கிற ஒரு மகிமையான நாட்களாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் செழிப்பின் ஆண்டாக இருக்க நீர் நன்மையினால் முடிசூட்டி நடத்துவீராக. எல்லா எதிர்வல்லமைகளை மாற்றும் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.